நம்மளுடைய நாட்டுல காங்கிரஸ் தான் இருக்கிறதுலே மிக மோசமான சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய குரூப்ஸ் இருக்காங்க. அதே சமயத்துல பிஜேபி தான் இருக்கிறதுலே மிக மோசமான சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய குரூப்ஸ் இருக்காங்க. ஏன் அவங்க 2 பேருமே மோசமான சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப்ஸும் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே சமயத்துல நம்மளுடைய தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதிமுக ஊழல் கட்சி, திமுக அதை விட மிகப்பெரிய ஒரு ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்காங்க இல்லையா? ஆனா நீங்க லாஜிக்கா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்மளுடைய நாட்டுல இத்தனை ஆண்டுகளா மிகப்பெரிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. அதை மனசார நம்ம ஒத்துக்கணும். நிறைய நாடுகளோடு நீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டாகணும். அதே சமயத்தை நீங்க தமிழ்நாட்டோடைய மற்ற மாநிலங்களை நீங்க ஒப்பிட்டு பார்க்குறப்ப தமிழ்நாடு முதலிடத்துல வகிக்குது. நம்ம அதிமுக திமுக எல்லாமே ஊழல் சக்தின்னு சொல்றோம். அதே சமயத்தில் தமிழ்நாடு முன்னிலையில் அடைஞ்சிருக்கு. நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய ஊழல் இருக்கு அப்படின்னு மக்கள் குற்றம் சாடுறாங்க அப்படின்னா அதுலயும் நிறைய உண்மைத்தன்மை இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம ஒத்துக்கணும். இந்த ஊழல்லாம் இல்லை அப்படின்னா நம்மளுடைய நாட்டோட வளர்ச்சி அப்படிங்கிறது இன்னும் அதிகமான அளவில் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய விமர்சனம் எப்படி இருக்குன்னா, இவங்க தப்பு, அப்ப இவங்க வரவே கூடாது, இவங்க மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா? இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். கலாம் சார் நியூக்ளியர் வெப்பன்ஸை பத்தி சில விஷயங்கள் பேசியிருப்பாரு. அதாவது நியூக்ளியர் வெப்பன்ஸ் அப்படிங்கிறது ஒரு அழிவை கொண்டு வரக்கூடிய ஒன்று தானே. அதை எப்படி நீங்க உருவாக்குறீங்க, அதனுடைய பார்வை உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டா கலாம் சார் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நம்மளுடைய நாட்டுல குறைஞ்சபட்ச அமைதியை நிலைநாட்டுறதுக்காவது அதிகபட்ச ஒரு சக்தி தேவைப்படுது. அதுதான் நியூக்ளியர் அப்படிங்கிறது. நீங்க உலக அளவில் எல்லா நாடுகளையும் எடுத்து பாருங்களேன். எல்லா நாடுகளும் அமைதியை தான் விரும்புறாங்க. அமெரிக்கா அமைதியை தான் விரும்புது, சைனா அமைதியை தான் விரும்புது, ரஷ்யாவும் அமைதியை தான் விரும்புது, இந்தியாவும் அமைதியை தான் விரும்புது. ஆனா எல்லா நாடுகளுக்கும் ராணுவம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த ராணுவ கட்டமைப்பு எதுக்குன்னா, இந்த இன்வேஷன் ஒருவேளை வந்துச்சு அதை தடுக்கிறதுக்கு எங்க கிட்ட ஒரு சக்தி இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி தான் எல்லா நாடுகளுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளுக்குள்ளேயும் ஒரு ஊழல் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா எல்லா தனிப்பட்ட மனிதர்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருக்குள்ளேயும் ஒரு கீழ்மை அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். அந்த மாதிரிதான் ஒரு கட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கட்சிக்குள்ளேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, அந்த கட்சி என்ன தவறுகள் செய்யறாங்க அந்த தவறுகளை சுட்டி காட்டணும். நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு விமர்சனம் என்ன அப்படின்னா, அவங்க அழிஞ்சிட்டாங்க, அவங்க வரவே கூடாது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஏன் வரக்கூடாது, எதுக்கு வரக்கூடாது, அதுல என்ன பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையை தான் நம்ம பேசணும். அந்த பிரச்சனையை சரி பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களும் நல்ல கட்சி தான். இன்னைக்கு நீங்க திமுக அதிமுக நம்ம பிரச்சனை நம்ம சொல்லி பேசுறோம் இல்லையா? ஏன் பிரச்சனை, எதுக்கு பிரச்சனை, அவங்க அந்த பிரச்சனைகளை சரி செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்களும் ஆட்சிக்கு வரலாம். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா இன்னைக்கு நம்ம செஞ்சுட்டு இருக்கிற விமர்சனம் அப்படிங்கிறது பொட்டாம் பொதுவா என்ன பேசுறோம், எதுக்கு பேசுறோங்கிறது தெரியாம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு திமுக ஊழல் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம்ல, என்ன ஊழல், எதுல பண்ணாங்க, இந்த விமர்சனங்களை தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுமே ஒழிய பொட்டாம் பொதுவா ஊழல் செஞ்சுட்டாங்க அவங்க வரக்கூடாது அப்படி கிடையாது. இல்ல, திமுக வந்ததுனால நிறைய மாற்றங்கள் இருந்திருக்கு, அதிமுக வந்ததுனால நிறைய மாற்றங்கள் இருந்திருக்கு, இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் வந்ததுனால அவங்களுடைய மாற்றங்களும் நிறைய கொண்டு வராங்க. ஆனா பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனைகளை பேசி விவாதம் பண்ணாதான் அடுத்த ஒரு தலைமுறைக்கு நல்ல ஒரு அரசியல் தளத்தை நம்ம நாட்டுல கட்டமைக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டாகணும்.